ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக் லவர்ஸ். ஸோ இவங்க பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பேசிட்டோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபிநாத் அவர்களை பற்றியும் இங்கே இந்த விஜய் டிவி இவங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாக பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீயா நானா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இந்த நாயை பற்றி தான். இந்த நாய் வந்து தெருநாய்க்கள் வந்து எப்படி அதனால் எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டாக் லவர்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசினாங்க. அதாவது அவங்கள பார்க்கும்போது என்னடா இப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்களா, இங்கே இருக்கிற மனுஷனை கூட யோசிக்கல, அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டது அதை பற்றி யாருமே யோசிக்கல. ஆனால் கடிப்பட்ட அந்த நாய் குழந்தைய விட அந்த நாயை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு இருந்தது. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தியா ராகம். இந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு கேரக்டர் தான். ஆனால் சீரியலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஓப்பனாக இந்த டேரெக்டாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியே பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் லவர்ஸ் அதாவது டாக் லவர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் கடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எதுக்கு இவங்களெல்லாம் வந்து போய் கேட்குறீங்க, அவங்க வந்து நாய் மேலே ஒரு அக்கறை இருக்குது அதெல்லாம் அவங்க கேட்குறாங்க, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களாவது நாய்க்கு அக்கறை இருந்துச்சு கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து நாய் கடிச்சிருச்சு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் பாதிக்கப்பட்ட அவங்க வந்து கேட்குறாங்க, என் குழந்தை நாய் கடிச்சிருச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்களை பிடிக்கல, அதனால் நாய் வந்து அந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் கடிக்கும், எத்தனை உசுரை போக போகுது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாய் கடித்தா நீங்கள் எதுக்கு நாய் வந்து நாய் இருக்கிற பக்கம் நீங்கள் எதுக்கு போகிறீங்க, நைட்டு 11 மணிக்கு எதுக்கு நாய் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அப்புறம் என்னன்னா நாய் குழந்தை வந்து சின்ன குழந்தை வந்து நாய் வந்து அந்த குழந்தையை கடிக்குது, குழந்தை கடிக்கிற வரைக்கும் அவங்க பெற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லுச்சாத்தனமான ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. பட் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பதிலும் கொடுத்துட்டாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இது உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களா, உங்களை யார் வந்து இந்த மாதிரி பேச சொன்னாங்க? சரி, அப்படி உங்களுக்கு அந்த நாய் எல்லாம் வந்து கடிக்குது ஓகே, ஆனால் அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஏன் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பால் வளர்த்த வேண்டியதானே, எலியை வளர்த்த வேண்டியதானே? ஏன் பாம்பால் வளர்த்துனா கொத்தனும் செத்து போயிடுவாங்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க. நாய் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு தெருவில் சும்மா போயிட்டு இருக்கிறவங்க கூட எத்தனை பேர் வந்து கடித்து அந்த நாய் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைங்களும் என்ன போக முடிஞ்சுன்னு தெரியல, அந்த குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா நாய் கடித்து சில குழந்தைகளும் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் சோஷியல் மீடியாவில் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட வந்து கிடையாது. அவங்க எப்படி அவங்க பேசுகிறாங்க, இப்போ அந்த நாய் கடிச்சதுன்னா அவங்க வந்து அந்த குழந்தை பாவம்னு ஒருத்தர் கூட அந்த குழந்தை கடிச்சது பரவாயில்ல, இன்னொரு டைம் கடிச்சது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து டாக் லவர்ஸ் யாருமே சொல்லலையே. நீங்கள் எதுக்கு வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் நாய் வந்து குழந்தை கடிச்சிருச்சு, ஆமாங்க நாய் வந்து குழந்தை கடிச்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லி அதே நிகழ்ச்சியில் ஒருத்தர் கூட சொல்லலை. ஏன் அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க? அப்படி கேட்கலையே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே விவாதம் வந்து அதிகமாகவே ஆச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சி நல்லா பார்த்துட்டு தெளிவாக பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எத்தனை பேர் அந்த நாயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பேசணும். சும்மா சீரியலில் மட்டும் அம்மா கேரக்டரில் அழுதுகிட்டே இருந்தாலும் பத்தாது, நல்லவங்க மாதிரி கேரக்டர் பண்ணால் மட்டும் பத்தாது, நல்லவங்களாகவே ரியலாகவே இருக்கணும். சரிங்களா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டு கவர்மெண்ட் மேலே குற்றத்தை சொல்லிவிட்டு, ரெண்டாவது இவங்க மேலே குற்றத்தை சொல்லிவிட்டு, நானா நிகழ்ச்சி மேலே குற்றம் சொல்லிவிட்டு, அதாவது நடக்கிறத சொல்கிறாங்க, அது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அப்போ தப்புன்னு சொல்கிறது நீங்கள் தான் அதில் தப்பாக இருக்கிறீங்களே தவிர
இவங்க வந்து தப்புன்னு சொல்லி அது வெளியே காட்டுறதுனால அதோட ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. சும்மா தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து சீரியலில் போய் நடிக்கிறீங்களா அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களால் வந்து இந்த மாதிரி யார் பேச சொன்னாங்க அப்படின்னு தெரில. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பேசிட்டு இப்போ இருக்கிற டாக் லவர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிட்டு போங்க. அப்படி கரெக்டாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சரி எங்கள் ஏரியாவில் நாய் கிடச்சா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. ஏன் அது மாதிரி சொல்ல மாட்டேறீங்க? நாய் மேலே அக்கறை இருக்குது ஓகே. நாய் மேலே பரிதாபப்படுறீங்க ஓகே. சரி நாய்க்கு சோறு போடுங்க, போட்டு அந்த நாய் அந்த நாய் வந்து யார் கடித்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோம் ஓகே. அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். நீங்கள் அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. அது எப்படி நாங்கள் பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இது தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மூலியமாகவும் சரி இல்லாட்டி இந்த கோபிநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டதுக்கும் அதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தரவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்டதுக்கு நீங்கள் திருப்பி அவங்க மேலேயே ரிப்பீட் அடிக்கிறீங்க. சந்தியா ராகம் இந்த சீரியல் நடிக்கிற இந்த இவங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நானும் பப்ளிசிட்டி ஆகிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து கோபிநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சுருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. அதாவது இவங்களாம் டாக் லவர்ஸ் அப்படின்னா உண்மையை சொல்ல போனால் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புகளெல்லாம் வளர்த்தலாமில்ல, எலிகளை வளர்த்தலாமில்ல, இந்த மாதிரி எதுவும் வளர்த்தி அதை வச்சு வளர்த்தலாமில்ல. ஏன் அதெல்லாம் வளர்த்த மாட்டாங்க? ஏன்னா அது பாம்பு குத்துனா உடனே இறந்துருவாங்க. நாய் கடிச்சா அணுகுணவும் சாகுறாங்க. அது கவனிக்காமல் விட்டா ஓகே, இல்லைன்னா காப்பாற்றிடலாம். சில பேருக்கு நாய் கடிச்சது கூட தெரியாமல் சில குழந்தைங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் சொன்னால் அம்மா அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே கூட வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க சொல்லாமல் கடைசியில் எவ்வளோ பாதிக்கப்பட்டு அந்த நாயினால் அந்த குழந்தை உசிரியே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரியான ஒரு முயற்சி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அது பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து பேசுகிறீங்க. சரி என்னமோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டாக் லவர்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி நீங்கள் உண்மையாலுமே டாக் மேலே அன்பு வச்சுருந்தாலோ அக்கறை இருந்தாலோ நீங்கள் தெருவில் எந்த நாய் கடித்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. நீங்களாம் காரில் போயிட்டு கார்லேயே வருவீங்க. ஒரு நாளைக்கு வீதியில் நடந்து போயிட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்க தனியாக நடக்க விட பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராச்சும் நடக்க சொல்லிவிட்டு தெருவில் நடந்துட்டு வர சொல்லுங்கள். ஏன் நீங்கள் நடந்து போயிட்டு வாங்க. சும்மா காரில் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸும் கிடையாது. அந்த இடத்துல யார் இருக்காங்க, யார் அந்த ரோட்டில் நடக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு வந்து முடிவு தீர்வு எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி உங்களை மாதிரி காரில் போயிட்டு இந்த மாதிரி சீரியல் நடிச்சிட்டு சும்மா ஏதோ விவாதம் பண்ணணும், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் பேசுகிறதுக்கெல்லாம் யூஸே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீயே நானா நிகழ்ச்சியில் வந்து கோபிநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாய்களை பற்றி பேசின அந்த பேச்சுக்கு வந்து இப்போ சந்தியா ராகத்தில் இருந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.